அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரிய தடைகளை விளக்கக்கூடிய மிக அற்புதமான பிள்ளையாருடைய வழிபாடும் மந்திரமும் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். கணபதியை கும்பிட்டுட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் நிச்சயம் நம்முடைய அந்த காரியமானது வெற்றியை தான் முடியும். நம்முடைய சேனல்லே பிள்ளையாருடைய வழிபாடுகள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத சகோதரிகள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பதிவுமே நமக்கு அவ்வளோ ஒரு சக்ஸஸ் கொடுக்குறமா ஒரு பதிவுகள் தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடானது நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரிய தடைகள், ஒவ்வொருத்தருக்கும் காரிய தடைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு தொழில் தடைகள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கிற தடைகளாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு செஞ்சிட்ருக்க வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். இல்லாட்டி படிப்பதில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்காது, அந்த படிக்கிற விஷயத்தில் நிறைய தடைகள் இருக்கும், முட்டுக்கட்டைகள் இருக்கும், வீடு கட்டுற தடை, குழந்தை பேருக்கு தடை, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி எந்த ஒரு காரிய தடைகள், சொத்து சுகம் வாங்குறதா இருக்கட்டும், அடமானத்தில் இருக்க அந்த நகையை மீட்டு கொண்டு வர விஷயங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நடக்க முடியாமல் தடப்பட்டு நிற்கிதோ அப்போ அந்த காரிய தடையை நம்ம உடைக்கக்கூடிய விநாயகருடைய மந்திரம். இந்த முறைப்படி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்ம வழிபட்டாலே போதுங்க, அவ்வளோ ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து 21 நாட்கள் 21 முறை, அதுதான் இந்த விநாயகருடைய ஒரு ஸ்பெஷல்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்காக எந்த கணபதியை வேணாலும், நம்ம வீட்டில் இருக்க கணபதியாக இருக்கலாம், வெளியில் இருக்க கோவிலுக்கு போகிறீங்க அந்த ஒரு கோவிலில் போய் கூட நீங்கள் உட்காந்து சொல்லலாம், எங்கே வேணாலும் நம்ம உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா நம்முடைய எப்படிப்பட்ட காரியத்தடை நடக்க முடியாத ஒரு விஷயங்கள் கூட கண்டிப்பாக இந்த ஒரு எளிய மந்திரத்தை 21 நாள் 21 முறை, அதாவது ஒரு நாளைக்கு 21 தடவை நீங்கள் சொல்லணும். அது மாதிரி 21 நாள் நம்ம டெய்லி சொல்ல சொல்ல சொல்ல, அதுவும் பிள்ளையாரை வழிபட்டு நம்ம சொன்னோன்னா நிச்சயமாக அந்த காரிய தடையானது விளைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலுமே தொட்டது எல்லாமே நமக்கு வெற்றியாயிரும். இதற்கு என்ன நம்ம அந்த எந்த முறைப்படி நம்ம செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நம்ம காலையில் குளித்து முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் பிள்ளையார் படங்கள் இருக்கலாம், இல்லாட்டி அந்த நம்முடைய பிள்ளையாரோட சிலை இருக்கும் பார்த்திங்களா, ஏதாச்சும் ரெண்டில் எந்த இதாக இருந்தாலுமே எடுத்துகிட்டு அதற்கு முன்னாடி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிருங்க. அகல் தீபம் மட்டும் இருந்தால் கூட போதும், நமக்கு தாராளம். அகல் தீபம் மட்டும் ஏற்றிட்டு பிள்ளையாருக்கு உரிய அருகம்புல், எப்பயுமே ஒரு கணபதி வழிபாடு இல்லை நமக்கு ஒரு காரியங்கள் நடக்கணும், ஒரு பூஜைகள், அந்த ஒரு விசேஷத்துக்கு நிச்சயமாக நம்ம அருகம்புல் சாத்தி பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்கும். அப்படி விநாயகர் நல்ல மனசார நினச்சி அருகம்புல் சாத்திட்டு கொஞ்சோண்டு உதிரியாக இருக்கக்கூடிய அருகம்புல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த மொத்தம் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு தடவை ஃபுல்லாக அந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு அருகம்புல் போடணும் சுவாமி பாதத்தில். அதே மாதிரி 2வது முறை சொன்னதுக்கப்புறம் திருப்பி 2வது முறையாக அருகம்புல், அதே மாதிரி 3வது முறை, 4வது முறை, அது மாதிரி 21 முறை இந்த ஸ்லோகம் சொல்லி முடித்தோன்னே 21 தடவை பக்கத்தில் உங்கள் கையில் வச்சுருக்க அருகம்புல்லை ஒவ்வொரு அந்த புல்லாக நீங்கள் எடுத்து சுவாமியோட பாதத்தில் வச்சிடணும். இவ்வளோதாங்க. அப்படி இது மாதிரி நம்ம செஞ்சு இந்த அர்ச்சனை பண்ணி நீங்கள் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி பாருங்களேன், கண்டிப்பாக எப்பேற்பட்ட காரியங்கள் கூட நிச்சயமாக உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த காரிய தடைகளை உடைச்சு பிள்ளையாரானவர் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக வெற்றி கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த மந்திரம் ஓம் சித்தி புத்தி லக்ஷ்ய லாபசகித ஸ்ரீ கஜானனாய நமக. அற்புதமான 2 வரி மந்திரங்கள் தான். கண்டிப்பாக இது எல்லாராலையுமே வீட்டில் உட்காந்து 21 முறைங்கிறது எளிதாக சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாதவங்க கோவிலில் கூட நீங்கள் உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை ஒரு மண் அகல் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணமாக இருக்கலாம், குழந்தை பிறப்புக்காக இருக்கலாம், இல்லாட்டி நிறைய பேருக்கு தீராத நோய்கள் இருக்கும், இது எப்படிடா தீர்க்கிறது, அதுக்கு ஒரு வழியே இல்லையேன்னு கூட நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த 21 நாளைக்குள்ளே இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல வழி நமக்கு கடவுள் யார் மூலமாகவாச்சும் நமக்கு நல்லபடியாக ஏதாச்சும் ஒரு வழி காமிச்சு கொடுப்பார். அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.